தமிழ்நாட்டில் வந்து ப்ரஷ் பிடிச்சி வாழ்நாள் முழுக்க நான் வந்து வரைஞ்சி தான் தீருவேன்னு 97 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுவதிலே நான் பெருமைப்படுகின்றேன். நான் ஒரு நல்ல ஓவியன்தான். ஏன்னா எங்கள் ஷியாம் வந்திருக்கான், மன்னியம் செல்வன்லாம் வந்திருக்காங்க. நான் நல்ல ஓவியம் தான், பட் நான் பயந்தாங்கொள்ளி ஒரு 7 வருஷம் ஓவியம் படிச்சுட்டு ஓடி போயிட்டேன். ஓடி போயிட்டு நடிகர் ஆனதுனால தான் இந்த விழாவே நடக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதனால் மாயா அவர்களை பற்றி ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு 10 வரி மட்டும் படிச்சிடுறேன். 1927 திருநெல்வேலியில் பிறந்தவர். இப்போ அவருக்கு 97 வயசு ஆகுது. என்ன 3 வருஷம் தான், 100 தொடருக்கு, 100 தொற்றுவார். நம்மளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த பெயர் மகாதேவன். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா வந்து சர்வேராக வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிட்டே இருந்திருக்காங்க. அதனால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு. சின்ன வயசுலேயே படம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்திருக்குது. இந்த சினிமா போஸ்டர் படங்களில் பிரிண்ட் செய்யறதுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம், அது அந்த என்கிரேவிங் பண்ணுறது இவர் அப்படியே பார்த்து பார்த்து ஓவியம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்துச்சாமா. பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வாத்தியார்களும் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டு நோட்டில் அந்த படம் போடுறதுன்னா அது ரொம்ப கஷ்டமாகுது. இப்போ வந்து முதுகு தண்டு படமெல்லாம் ஈஸியாக வரைய முடியாது. இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்து காலனா அரையனா சாக்லேட்டு மாதிரி, அந்த கால சாக்லேட் ஏது வேத பப்பரம் விட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நான் வந்து அதே மாதிரி முதுகு தண்டு என் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்து நான் அந்த மாதிரிலாம் பொருளாக வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்கிறாரு. எஸ்எஸ்எல்சி தேர்வில் இவர் அவுட்டு, நான் தாண்டி வந்துட்டேன். அதனால் மெட்ராஸ் வந்து 7 ஆண்டு ஓவியம் படித்தேன். தோல்வி அடைஞ்சதுனால தான் பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆனந்தவுடன் குமுதத்தில் பல ஆண்டுகள் ஓவியராக பணியாற்றார். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர் ஆகிட்டு குமுதமில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தொடர் எழுதுனாங்க. அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தெரியாது. குமுதத்தில் தொடர் வந்து அவங்க ஒரு 30-40 வாரம் எழுதுனாங்க. அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சதுனால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப பிரமாதம், இந்த அம்மாவையை பாராட்டி சொன்னாங்களாம். ஒரு கட்டத்தில் கிளைமாக்ஸ் அவருக்கு இப்படியே உத்து பார்த்து படம் வந்தீங்கன்னா இன்னும் 6 மாதத்துக்குள்ளே டோட்டலாக பிளைண்ட் ஆகிட போகிறீங்க, ஒரு கண் பார்வை போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க 4 பொண்ணுங்க, ஒரு பையன், மருமக பேரம் பேத்தி அழுகிறாங்க. இனிமேல் படமாக வரையா, நீ உயிரோடு இருந்தால் போதும், படம் வரையான்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகள் கையை கட்டி போட்டாங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் எல்லா பத்திரிக்கையும் தகவல் கொடுத்து நான் ஓவியம் வரைய முடியாமல் இருக்க மன்னிச்சுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா சும்மா இருக்கல 72 வயசில் பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுற வேலையை ஆரம்பித்தார். 10 வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கார்டு டிசைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது படமெல்லாம் வரும். அது என்ன பண்ணுறாருன்னா, பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கில் வர்ற மாதிரி படம் வரைவார். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து குதிரையில் வர்ற மாதிரி வரைவார். குதிரையில் வர்ற மாப்பிள்ளை வந்து பல்லக்கில் பொண்ணை கீழே இறங்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போகிற மாதிரி. அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கும் அந்த சடங்குகளை பூராமே அந்த வெட்டிங் கார்டு பார்த்தாரு. எல்லா படங்களையும் இவர் வரைஞ்சி கொடுப்பார். அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ 2001 கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பனி ஓய்வு வருது. 94 வயசு வரைக்கும் இந்த ஸ்ப்ரேயெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா படங்கள்லாம் வந்துருக்கு. அதுக்கு வந்து பக்கத்துல ஒய்ஃபு தான் ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாமா. இப்போ எனக்கு எப்படி இந்த அம்மா இருக்கும் அந்த மாதிரி 94 வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் அர்ப்பணம் பண்ணிப்பாங்க. 3 வருஷம் தான் அந்த அம்மா போயிருக்காங்க. இதை விட புண்ணியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கிறீங்க. மனைவி போனால் தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம், ஆயவாள் உற்றாரோடு போம், உடன்பரப்போடு தோல் வலி போம், பொற்றாலியோடு எவையும் போம்ட்டாங்க. பொண்டாட்டி போனால் சகலம் போயிடும். அது போய் 94 வயசுக்கு புண்ணியவான், மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான். இருந்தாலும் மகனும் மருமகமாரும் பேரம் பேத்திங்களும் அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்போ வயசு ஒரு 97, இந்த வயசுலையும் சொல்லாரு எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, இப்போ ஒரு படம் வரைவேன்னு சொல்லாரு. இந்த மாதிரி நாள் 100 ஆண்டு கொண்டாட முடியும். இந்த மகத்தான மனிதனை ஓவிய பீஷ்மரை கௌரவிப்பதிலே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது. நன்றி, வணக்கம். நல்ல வார்த்தை சொல்ல முடிய ஆண்டவன் என்னை வந்து வச்சதுனால நான் வந்து இந்த மேடையில் இருக்கேன். ஏன்னா லைஃப்பில் நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்தால் போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். எதுவும் எல்லாம் தன்னால் வரும். ஆனால் எதுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம வேலை ஒன்று தான் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரோம். அதை நம்ம ஒழுங்காக செய்தோம்னா எல்லாம் நல்லா கிடைக்கும். இது இவ்வளோ தூரம் நான், என் பையன்,
எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கோம். எல்லாம் நான்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது. ஏதோ ஆண்டவனாக பார்த்து நாங்கள் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கோங்கிறதுனால கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் நான். வணக்கம். நன்றி ஐயா.